மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்று நாம் மோட்டிவேஷனல் என்டர்டெயின்மெண்ட் கிளாஸில் பார்க்க இருப்பது மொத்தம் 5. அது என்னவென்றால், ஒரு டிராயிங் சம்பந்தமான ஒரு விஷயம், மற்றொன்று பலகுரல் சம்பந்தமான ஒரு விஷயம், மற்றொன்று கவிதை சம்பந்தமான விஷயம், அடுத்தது டீச்சிங், அதாவது கற்பித்தலில் ஒரு தலைப்பு, அடுத்தது ஒரு பாடல். ஆக இந்த 5ஐயும் இன்று நாம் பார்க்கலாம். முதலாவதாக ஒரு டிராயிங், வரைபடம், குறிப்பாக ஒரு தாமரை மலரை எவ்வாறு வரைய வேண்டும் என்பதை பற்றி நான் உங்களுக்கு கூறுகிறேன். நீங்கள் முதலில் ஸ்லேட்டில் தாமரை மலரை வளருவதை அல்லது வரைவதை பழகுங்கள். நாம் நெற்றியில் ஸ்டிக்கர் போட்டு ஒட்டுவோம் அல்லவா, அந்த டிசைனில் கொஞ்சம் பெரிதாக அந்த வடிவத்தை, ஷேப்பை நாம் வரைய வேண்டும். பிறகு 3இல் ஒரு கீழ் ஒரு பகுதி வரும் அல்லவா, அதை மேல் நோக்கி வரைய வேண்டும். இந்தாண்ட 3 அந்தாண்ட 3 வரைந்தால், அதுபோன்று கீழே 2 இலை போட்டு நடுவில் ஒரு இலை போட்டால் உங்களுக்கு தாமரை மலர்ந்துவிடும், வந்துவிடும். ஸோ இதை வாய்மொழியாக கேட்கும்பொழுது கொஞ்சம் வரைவது சிரமமாக இருக்கும். இதனை எவ்வாறு வரைவதென்று பின்வரும் வீடியோக்களில் நான் வீடியோவாக சொல்கிறேன். அடுத்ததாக மிமிக்ரி, அதாவது பல குரலில் பேசுவது. அதில் ஒரே ஒரு வசனம் மட்டும் கூறி அதை பிரபலங்களில் ஒரு 2-3 பேர் பேசினால் எப்படி இருக்கும், ஒரு சின்ன கற்பனை. வசனம் என்னவென்றால், பொறாமை இழக்கும், பொறுமை கற்கும். அவ்வளோதான். இப்படி பொறாமை இழக்கும், பொறுமை கற்கும் என்பதுதான். இதனை நம்ம தளபதி விஜய் அவர்கள் கூறினா எப்படி இருக்குன்னு ஒரு சின்ன கற்பனை. ஆனால் ஒன்றுங்கண்ணா, ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். என்றைக்குமே பொறாமை ஒருபோதும் ஜெயிச்சதை கிடையவே கிடையாது, அது தோற்றுரும். பொறுமை என்றைக்கும் கற்றுக்கிட்டே இருக்குன்னா, வாழ்க்கை ஒரு ஓட்டம். எப்பயுமே உசுப்பத்திரண்டு ஒவ்வொன்றும் கடுப்பத்திரண்டு கம்முன்னு தான் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும்னா வரட்டுமாங்கண்ணா. அடுத்ததாக இதே டைலாக்கை நமது புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் சொன்னார் அப்படின்னு ஒரு கற்பனை. டீச்சர், நான் தமிழன், அதுலேயும் கருப்பு தமிழன், விட்டுங்கிறது எனக்கு தமிழில் பிடிக்காத வார்த்தை. அது மாதிரி தான் பொறாமை என்கிறது எனக்கு தமிழில் பிடிக்காத வார்த்தை. எப்பயுமே பொறாமை தோக்கும், பொறுமை ஜெயிக்கும். வரட்டுமோ? ஓகே. அடுத்ததாக ஒரு அழகிய கவிதை உங்களுக்காக. என்னவென்றால், உன்னை நினைத்தேன் கவிதை வந்தது, என்னை மறந்தேன் அரியர் வந்தது, மீண்டும் உன்னை அழகாய் நினைத்தேன், எனக்கு ஒரு அழகிய வேலை கிடைத்தது மற்றும் வசந்தமும் வந்தது. இதுதான் அந்த கவிதை. இதே ஆங்கிலத்தில் ஐ திங்க் அபவுட் யூ, எ போயம் இஸ் கேம் அப்படின்னு இருக்கும். அடுத்ததாக இந்த மோட்டிவேஷ்னல் என்டர்டெயின்மெண்ட் கிளாஸில் ஒரு சிறிய பாடல். அந்த பாடல் என்னவென்றால், எப்பொழுதும் போல இந்த பாடல் எப்பொழுதும் இந்த காலத்திற்கு மிகவும் பொருந்தக்கூடிய ஒரு பாடல் உங்களுக்காக. மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ,
எண்ணம் கன்னிப்பாவையன்றி யார் மாதல் போடுமோ, பெண்மையின்றி மண்ணில் இன்பம் ஏதடா, கண்ணை மூடி கனவில் வாழும் மானிடா, பெண்மையின்றி மண்ணில் இன்பம் ஏதடா, கண்ணை மூடி கனவில் வாழும் மானிடா என்ற அழகிய இந்த பாரதியார் பாடல் இந்த பகுதியின் கடைசி கட்டமாக ஒரு டீச்சிங்கில் ஒரு சிறிய பகுதியின் ஒரு பார்ட், ஒரு தலைப்பு. அது என்னவென்றால், நாம் அதாவது ஒரு பொருளானது இன்னொரு பொருளாக மாறும் என்பதற்கு உதாரணமாக டிகாக்ஷனை நாம் எடுத்துக்கொள்ளலாம். The hot water is converted into decoction. How அப்படின்னு நம்ம கேட்கலாம். The solid is, please listen, the solid is connect with or contact with hot water gives the solution. How it is possible? The solid is tea leaf, the hot water is the hot water, so it is connect with or contact with each other, it will give the decoction. Simply we tell the definition, the solution from the solid with adding a solid. So finally we get the solution. The solution is called as decoction. It is one of the mass transfer operations. Okay, here we see about as the same 5 categories in motivational entertainment class in further. So this class is first one, motivational entertainment class. Thank you one and all. Thank you, my dear friends.